எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, தட்சிணாயனம், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24ஆம் நாள், தேய்பிறை ஏகாதசி. நாளை பிரதோஷம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி 45 நிமிடம் முதல் 8 மணி 45 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 3 மணி 15 நிமிடம் முதல் 4 மணி 15 நிமிடம் வரை. காலை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1 மணி 30 நிமிடம் முதல் 2 மணி 30 நிமிடம் வரை. ரகு காலம் 4 மணி 30 நிமிடம் முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய திதி ஏகாதசி 10 மணி வரை, பின்பு துவாதசி ஆரம்பம். இன்றைய யோகம் அர்ச்சனம். இன்றைய கரணம் காலை 11 மணி வரை பாலவும், பின்பு கௌலவும். இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் 1 மணி 32 நிமிடம் வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம். விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கடகத்தில் குரு சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே ஏகாதசி காலையில் 10 மணி வரல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள், கடக மாசம். கடக மாசத்திலே நமக்கு குருவும் உடன் இருந்து புதனும் உடன் இருக்கிறாருன்னும் போது ஏகாதசி விட்டுடலாமா? காலையில முடிந்த வரை 10 மணிக்குள்ளாக பெருமாள் ஆலயம் போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு. அதுவும் ஆடி மாசத்துல எல்லா நன்மையும் நடக்கும், பித்திருக்களோட ஆசைகளே கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த நாள். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயணம் ரொம்ப பயணத்தை விடவும் நாம நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நன்மையாகவே நடக்கும். ஏகாதசி ஒரு அற்புதமான பலன்களை தருகின்ற ஒரு வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையில் நம்ம செய்யறது பொதுவாக இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு பரிகாரம்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் முடிஞ்சிடணும், உடனே வேற பஸ்ஸை பிடிச்சி அந்த ஊருக்கு அந்த வேலையை பார்த்துடணும்னு. ஒரு ஆலயத்துக்குள்ள போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 120 நிமிடங்களாவது நம்ம அங்கே நேரத்தை அமைதியோட நம்ம பார்த்துட்டு அந்த விக்கிரகத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே அமர்ந்து கொண்டு தன்னுடைய உங்களுக்கு என்ன தெரியுமோ யோகா தெரியும், தியானம் நல்லா முழுசா தெரியும், பண்ணுங்க. அதாவது ஆலயத்தில் இருக்கிற சின்ன தூண்கள் கூட தெய்வத்தன்மையில் இருக்கும். பிறகு நம்மளால ஒரு கோயிலுக்குள்ள போய் இருக்க முடியுமா? நமக்கு அந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காரா? இந்த கற்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குன்னா ஏன்? அதை நம்ம தானே பார்க்கணும், நம்ம தானே செஞ்சணும், நமக்கு தேவையான விஷயங்கள் பார்க்கணும் இல்லையா? அப்போ நாமும் அந்த 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 அட்மாஸ்பியர்ல, அந்த சூழ்நிலையில நம்ம அமர்ந்து நம்ம உள்ளப்பிற்கோடு இறைவனோட நம்ம ஒன்றரை கலக்கின்ற போது நமக்கு எல்லா விதமான வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். பெருமாள் ஆலயத்துக்கு போங்க, இந்த ஏகாதசி வழிபாடை பண்ணுங்க, சிறப்பான பலனை தருகின்றாங்க. ஏன்னா சூரியனோட சேர்ந்து புதனுங்கிறதுனால இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்திங்க. மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சந்திரனின் பயணம் அப்படிங்கிறது புதிய முயற்சிகளுக்கான வழிவகை கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். புரியுங்க, வெற்றி வாராதோ என்னிடம் கேட்டிருக்கிறவங்களா, வெற்றி நான் தான் வெற்றி பாப்பா அப்படின்னு அவங்களே உங்களுக்கு வழி நடத்துகின்ற ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. ரொம்ப கிரகத்தோட தன்மைகள் நல்லபடியா இருக்கு. இறை அனுகூலம் புரியுதுங்களா? எப்பவுமே நமக்கு 4ல குரு இருக்கிறது, தாய் உள்ளத்தோடு நமக்கு எல்லாமே நடக்கும்ன்றதான் அமைப்பு. புரியுங்க. அதுவும் சந்திரன் பயணங்கிறதும் சிறப்பாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளாக இருக்கிறதாலும் சரி, ஏற்கனவே செஞ்ச விஷயங்களாகவும் சரி, வெற்றி உறுதியாகப்பட்டது அப்படிங்கிறத நினைச்சிட்டு நீங்க இருந்தீங்கன்னா போதும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்தப்படியில் 15 நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, செலவுகள் மேலோகின்ற அமைப்பு. சந்திரன் 2ஆம் இடத்துல பயணம், செவ்வாயோட பயணங்கிறது விரையாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ செலவுகள் ஏற்படும். புதிய ஆடை சேர்க்கை உண்டு, புதிய மண்மனைகள் வாங்கலாம்,
அந்தந்த வயதுக்கு ஏற்றாற்போல் நன்மைகள் நடக்கின்ற வாய்ப்புகளாக இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே இரட்டைத்தன்மை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இன்னும் அதிகமான மனக்குழப்பங்கள் வந்து நீங்குகின்ற அமைப்பெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மாலை வரையில் மதியம் வரையில் ஒரு மனக்குழப்பம் இருக்கும். மதியத்துக்கு அப்புறம் தீர்ந்துடும். ஒரு பெரிய விஷயம் பெரிய ஒரு விஷயம்னா எதிரி அழியக்கூடிய தன்மை. சாரி இப்படிதான் சொல்றீங்கன்னா, ஆமாம், கிரகங்கள் வலிமையாக இருக்கு, கட்டங்கள் வலிமையாக இருக்கும்போது உங்கள் வாக்கு பலிதம் ஏற்பட்டுரும் இல்லையா. 2ஆம் இடத்துல குரு சூரியன் புதன்கிறது வந்து ஒரு ராசி அதிபதி குரு, அதாவது அறிவாதான், சும்மா பொத்தம் போக்கா சொல்றது இல்லை. நீங்கள் செய்கிற முயற்சியெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் வரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்தும் சூரியன் புதன் சேர்க்கைங்கிறது சிறப்பான விஷயங்கள். பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க கடகத்தை பொறுத்தவரை. ஏன்னா வந்து புனர்பூச நட்சத்திரங்கிறதும் பார்த்தீங்கன்னா பூசம் ஆயில்யம்ங்கிறது இப்போ இந்த கிரகமே பார்த்தீங்கன்னா குருவும் சனியினோட நட்சத்திரத்தில் இருப்பாரு. அங்கே சனியோட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்துருவாரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றம் கால மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு எத்தனை பயமா இருந்தோ அத்தனை பயமும் தீர்ந்துடும். நல்லபடியாக வாழ்க்கை சிறப்பாக போகின்ற அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. தடைகள் அத்தனையும் விலகியாச்சு. நீங்க நினைச்ச மாதிரி வாழக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, தொழில்துறையில் பணியாற்றவங்க, அதாவது வண்டி வாகன பயணத்தில் மேற்கொண்டவங்க, டிரைவர் இருக்குன்னா புதிய வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகாம பார்த்துக்குங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா அதை திறமையா செஞ்சு வெற்றி பெற பாருங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை மிக ஒரு வெற்றியான இடத்துக்கு போய் நிற்கும். தடையா இருந்தா தடையை விடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் காத்திருக்கிறது. பயணப்படுங்கள், பாக்கியங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரை இதனால வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. செலவுகள் மேலோங்கினாலும் மகிழ்ச்சிகள் இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்க. எது எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றியுள்ளவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. யாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்துடாதீங்க. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மின்சார செலவுகள் உண்டு. மின் உபகரண பொருட்கள் வந்து கவனமாக பார்த்துக்குங்க. கையாளுவதிலும் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறது தெளிவாக. ஏன்னா எந்த வயதினாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம், அங்கே சில சிக்கல்கள் சந்திக்க நேரிடும். கவனமாக இருப்பது சிறப்பை தரும். துலாம் ராசி என்பவர்களை பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சிகள் உண்டு. இத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து ஐயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலோட அனுகிரகம் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே சொல்ல போனால் இன்னைக்கு நாள் உங்களுக்கு வந்து எல்லா பலன்களையும் தருகின்ற அமைப்பு வந்து துலாமுக்கு உண்டு. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா விஷயமும் நான் புரிஞ்சுப்பேன் தெரிஞ்சுப்பேனாலும் உங்களை வெற்றி அடைய வைக்கின்ற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களை விருச்சிகத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சந்திராசிரமம் ஆரம்பம். கவனமா இருங்க. எந்த முயற்சி பண்ணாலும் தடையா இருக்கிற அமைப்பு தான் இருக்கிறது. சந்திராசிரமம் நாளில் புதிய முயற்சி தொடங்கக்கூடாது. ஏற்கனவே செஞ்சுக்கிற வேலையை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். புது முயற்சிகள் தவிர்ப்பது சிரமமின்றி வாழ்வதற்கு வழிவகுக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. ஏன் கொண்டாட்ட மகிழ்ச்சி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிலம், அதாவது சொன்னேன், நீங்கள் வார்த்தையில் கவனமாக இருந்தால் போதும். பயணங்கள் ஹெல்மெட் போட்டு போனால் போதும். அப்படியே லேசியாக போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா பெனால்ட்டி தான், பயன் கட்டுற மாதிரி வரும். இல்லை ஒரு காவல்துறையில் இப்போ ஏதாவது ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கு நம்மளால ஏதோ ஒரு விஷயம் புரியுதுங்களா. அதனால வந்து தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளில் வந்து கவனமாக இருக்கிறது உத்தமத்தை தரும். மகர ராசி என்பதற்கு இதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வேலைகள் தலை மேல இருக்கும். அது பண்ணணும், இது பண்ணணும், இது துணி துவைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது துணி துவைக்கணும் தனி, பெண்களுக்கு வேலை சுமை கூடுகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வேலை சுமை தான் இருக்கும். அது மகரத்தை பொறுத்த அதீதமாக இருக்கும். எல்லாமே தான் வேலை நினைச்சு செய்யற மாதிரி இருப்பாங்க. மற்றவங்க வேலை நினைக்க மாட்டாங்க. நம்மளோட வேலை நம்ம செய்யணும், நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த நாளில் சிரமப்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. புதிய முயற்சி தவிருங்க. விரயமான வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க.
கும்பராசி என்பதற்கு இதனால் வந்து சிறப்பான பலன்கள் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அதை உழைப்பே உயர்வு தருங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும், படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும், வேலையை செய்கிறவர்களுக்கு தெரியும், பணியாட்களை எப்படி வைத்துக் கொள்வதுன்னு முதலாளிக்கு தெரியும். இந்த கும்பராசிக்காரங்க இது எல்லா டேலண்ட்டுமே உண்டு. நடக்கல போல சேவிங்ஸ் ஆகல, நடக்கல போல சேவிங், அன்றாட பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றாட பணிகள் நடந்து கொண்டு பெரிய அளவில் வருமானம் வரல, லாபம் வரலன்ற மாதிரி ஒரு புலம்பல் என்று கேட்கும். புரியுதுங்களா? அது வந்து பெரிய விஷயமா நினச்சிக்காதீங்க. நமக்கு ரொட்டீனா ஒரு லைஃப் போதா, சிக்கலாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அதுவே வெற்றி தருங்கிறது மட்டும் உறுதியா இருங்க. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சிறப்புகள் உண்டு. புரியுதுங்களா? எப்பயுமே உழைப்பை நம்புகிறவர்கள், வார்த்தையை நம்ப மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொன்னா அதை நம்பவே மாட்டாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணாம தூங்க மாட்டாங்க. இது சொன்னாங்களே, இது தப்பா உண்மையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேளிக்கைகள் உருவாகும், கேலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. நான் இதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஏகாதசி. மீனராசிக்காரர்கள் வந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்று கிடைக்கப் பெறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.